என் பேர் வந்து சிதம்பரம். மேலவாசல் பகுதியில் குடியிருக்கேன். எங்கள் பகுதி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 1945 வந்து அம்பேத்கர் வந்துட்டு போனதுக்கு பிறகு மாநகராட்சி காலனி முதல்ல உருவாக்குனாங்க. அப்போ வந்து எங்கள் பகுதி வந்து ஒரு சேரி குடியிருப்பு தான். 87 வந்து கவர்மெண்ட்டு தமிழ்நாடு வீட்டு வசதி மூலிமா அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டி கொடுத்தாங்க. அந்த குடியிருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த மக்களும் சரி, இப்போ இருக்கக்கூடிய மக்களும் சரி, எல்லாருமே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை முன்னெடுத்துக்க முடியும். அதனால் இந்த மக்களுக்காகவே போராடணுன்ற ஒரு மனநிலை இருந்தனால பொது வாழ்வுக்கு என்னுடைய முழுவதும் முடிஞ்தான். அது மாதிரி தலித் மக்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு தீண்டாமை சம்பவங்களோ அதில் எது நடந்தாலும் மதுரை மாவட்டத்தில் எங்கே நடந்தாலும் போயிட்டு வருவேன். அதுபோல் மேலவாசல் பகுதி என்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் இயக்கங்கள், கட்சிகள், தலித் ஆர்கனைசேஷன் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இங்கே மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்த இடம். அந்த இடம் எங்கள் பகுதி வந்து ஒரு கரும்புள்ளி, அதாவது ஒரு குற்ற வழக்கு பின்னணி உடைய பகுதி அப்படின்ற மாதிரி எங்களுடைய இளைஞர்களை பூராத்தையுமே ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. இங்கே அதுக்கு வந்து தமிழ் சினிமா மிகப்பெரிய காரணம் தான். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு வட சென்னை மாதிரி ஏரியா, இந்த மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க பூராமே ஒரு அக்யூஸ்ட் இருக்கிற ஏரியா மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலவாசல ஒரு அந்த மாதிரி ஏரியாவை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே எல்லா வழக்குகளையுமே ஒரு ஆள் பதிவு பண்ணியிருப்பாங்க. எல்லா அக்யூஸ்டுமே இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அக்யூஸ்டுகளை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சமூக மக்களையுமே ஒரு குற்றவாளிகள் குடியிருப்பு மாதிரியே தோற்றம் வந்து மிக கொடூரமான ஒரு சிந்தனையான ஒரு சிந்தனை. அப்படியெல்லாம் இல்லை. படித்த பசங்க காலேஜ் பட்டதாரிகள் தான் இங்கே நிறையா இருக்காங்க. அந்த பட்டதாரிகளுக்கு சரியான வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மற்றபடி இங்கே ரவுடிசமெல்லாம் யாரும் கிடையாது. எல்லாம் நல்ல பசங்க தான். யாராச்சும் வெளித்தேர்வுலேருந்து வந்து பிள்ளைங்க வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, இது அப்படியான ஏரியா கிடையாது. இங்கே வந்து நிறைய மேடை நடன கலைஞர்கள் இருக்காங்க, பறை இசை கலைஞர்கள் இருக்காங்க. இது போக தலித் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கத்திலேருந்து வளர்ந்தவங்களுக்கு இங்கே பழைய போராளிகள் இருக்காங்க. அப்போ இந்த பகுதி வந்து தூய்மை பணியாளர்கள் குடியிருந்தாலும் கூட அவங்களுடைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கி பட்டதாரிகள் ஆகிருக்காங்க. டபுள் டிகிரி முடித்தவங்க இருக்காங்க, அரசு துறையில் அதிகாரியாக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க, வழக்கறிஞராக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ராமேஸ்வரம் கப்பலுக்கு நங்கூரம் செஞ்சு கொடுக்குற ஆள் கொண்டு இங்கே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பிஸ்னஸாக இவங்க இந்த மக்களுடைய பிரச்சனையை பார்க்காம வெறும் தூய்மை பணியாளர் குடியிருப்பு ஒரு அக்யூஸ்ட் ஏரியா மாதிரியே காட்டுறதுக்கு வேலை இல்லை. எல்லாருமே 100% தூய்மை பணியாளர்னு சொல்லுவாங்க. 100% தூய்மை பணியாளர் கிடையாது. இப்போ எல்லாமே ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ எல்லா இளைஞர்களுமே அவங்கவுங்க தனியாக சுயமாக தொழில் ஆரம்பித்து தனியாக ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க, அது போக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு சுயமரியாதையாக ஒரு சில வேலைகள் செய்கிறதுக்கான வேலை போகிறாங்க. இங்கே இருக்கக்கூட இப்போ நபர்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இங்கே இருக்க பசங்களுடைய காஸ்டியூம்லாம் மாறி இருக்கும். அங்கே முன்னாடி அவங்க பேரண்ட்ஸை மிங்கிள் பண்ணியே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுடைய காஸ்டியூம் மாறிடுச்சு, அவங்க ஸ்லாங் மாறிடுச்சு, அவங்களுடைய கல்வி தரம் மாறிடுச்சு, அவங்களுடைய உடை மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு, அவங்க அரசியல் எல்லாமே மாறிடுச்சு. இன்னும் அந்த பழைய பிம்பத்திலே இந்த மேலவாசல் பகுதியை கட்டமைக்கக்கூடிய இந்த சிந்தனை தான் எங்களை வந்து நீலப்பருந்துகள் குழுவாக உருவாக்குறதுக்கான காரணமாகிடுச்சு. ஒரு பிரபலமான கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து என்னென்னா அங்கே கம்பெனி பெரியாரில் தான் இருக்குது. அங்கே வேலை பார்க்குறவோட ஒரு பைக் வந்து காணாமல் போகுது. அப்போ நானும் தான் அங்கே இருக்கேன். அங்கே வேலை பார்க்குறதுல நான் மட்டும்தான் நம்ம பகுதியை சேர்ந்தேன், மற்றவங்க ஃபுல்லாக வெளியேறக்காரங்க. அந்த பைக்கு காணாமல் போனோடனே அவங்க எல்லாருமே சேர்ந்து சொன்ன வார்த்தை, மேலவாசலில் போய் பாருங்கள் இருக்கும்.
அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா நான் மேலாசில் சேர்ந்தவன். ஆனால் நம்ம பகுதி சார்ந்து மற்றவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். குற்றம் நடக்குதுன்னா எல்லா பகுதியிலுமே குற்றம் நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன் எங்கெல்லாம் இருக்கோ, போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அங்கெல்லாம் அக்யூஸ்ட் இருப்பான், அங்கெல்லாம் பின்னணி நடக்கும், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு நடக்கும், அதை கண்டிக்க வேண்டிய காவல்துறை இருக்கும். இதை மட்டும் மெயினாக கார்னர் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த பகுதி வந்து அப்படி இல்லைன்ற காட்டுறதுக்காண்டி தான் நாங்கள் நீலப்பருந்துகள் குழுன்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். அங்கே படித்த இளைஞர்கள் பூரா சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி மையம், சிலம்பம் பயிற்சி, ஓவிய பயிற்சி, இந்த நிறையா வேலைகள் செஞ்சு கொடுத்தோம். கபடி இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம். ஒரு பொருள் காணாமா மேலாசில் போய் பாரு. இது என்னை பர்சனலாக ரொம்ப பாதிச்சிச்சு. என்னடா நம்ம ஏரியாவில் மக்கள் இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க நல்ல துறையில் வேலை பார்க்குறாங்க, நல்ல கலைஞர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டதாரி இளைஞர்கள் டபுள் டிகிரி முடித்தவங்கள பூராத்தையும் மேடை ஏற்றி அவங்களுக்கு விருதுகள் வழங்கும் விழான்னு ஒன்று முன்னெடுத்தான். படித்த பிள்ளைகளை கணக்கு எடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்தா இந்த தெரு இன்னும் முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இந்த அரசாங்கம் அதை முயற்சி பண்ணணும். படித்தவங்களும் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. ஒரு சில பேர்னால தான் அந்த ஏரியா அந்த பேர் ஆயிடுச்சு. நிறையா பேர் இருக்காங்க படித்தவங்களாம். அப்போ நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா, விகடன் விருது வாங்கினவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், பொதுநல சேவைகளுக்காக நிறையா இது பண்ணவர் அழகுமணி சார்னு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அவரை கூப்பிட்டுருந்தோம். காவல் ஆய்வாளர் C1 திடீர்னு காவல்துறை ஆய்வாளர் காசி சார், அவரை கூப்பிட்டுருந்தோம். கவுன்சிலரு, இப்படி அரசூழியர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தோம் சிறப்பழைப்பாளர். அவங்க வந்து இந்த டபுள் டிகிரி வாங்கினவங்க இந்த திறமையான குழந்தைகளை, இந்த மாணவர்களெல்லாம் பார்த்துட்டு வியப்படைஞ்சிட்டாங்க. என்ன இந்த ஏரியாவை சொல்லும்போது எல்லாம் ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க, இங்கே இவ்வளவு தனித்திறமையாளர்கள் இருக்காங்க, பறையிசை கலைஞர்கள் இருக்காங்க, எண்ணற்ற திறமையாளர்கள் நிறையா இருக்காங்க, ஆனால் இந்த பகுதி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வருத்தப்பட்டாங்க. இந்த பகுதியை வந்து அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே அது ஈஸியாக வந்துடும். அதில் தூய்மை பணியாளர் ஊரே போய் சுத்தம் பண்ணுறாங்க, அவங்க ஏரியா போய் சுத்தம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஏரியாவை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. இது காரணம் அது கிடையாது. இது முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு. 1024 குடியிருப்பு வீடு, 1024 குடியிருப்புகளுக்கு தேவையான தூய்மை பணியாளர்கள் 2 பேர் தான் இருப்பாங்க. இங்கே எந்த இதுவும் கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. பணம் தரான் இல்லை இது பண்ணுறாங்க, ஆனால் சரியான சீரமைப்பு கிடையாது, சுகாதாரம் கிடையாது. பாதி வேலை பார்த்து பாதி வேலை பார்க்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும், குழாய் அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இங்கே சுத்தம் இல்லாமல் இருக்குது. எத்தனை எந்த ஆட்சி வந்தாலும் சுத்தம் பண்ணுற மாதிரி இல்லை. குப்பையை கிளியர் பண்ணுறதுக்கு மாநகராட்சி நிர்வாகம் முறையாக நடவடிக்கை எடுத்தாலே போதுமானது தான். ஆடு மாடுனால தான் வருது வைக்கிது அப்படின்றாங்க. ஆடு மாடு வளர்க்குறாங்க, அது உண்மை தான். அது வந்து பில்டிங்க்கு பின்னாடி போயிடுது. பில்டிங் உள்ளே இருக்கிறவங்கள இப்போ சத்தம் போட வேண்டியது தான், அவங்கள மாடு இப்படி கட்டாதீங்க அல்லது உள்ளே வளருதுன்னு சொல்லி சொன்னால் கேட்டுக்கக்கூடிய மக்கள் தான். இந்த குடியிருப்பே மிகப்பெரிய திண்டாமை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாலு 10க்கு 8 ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு ரெஸ்ட் ரூம், அவ்வளோதான். இதில் வாஷிங் மிஷின் வாங்கி வைக்க முடியாது, ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்க முடியாது, பெரிய டிவி வாங்கி வைக்க முடியாது, சோஃபா செட் வாங்கி முடியாது, பீரோவில் வாங்கி வைக்க முடியாது, பெரிய அளவில் கட்டில் வாங்கி மெத்த போட்டு படுக்க முடியாது, யாருமே குடியிருக்க முடியாது. அந்த ஒரு ஃபேனை சுற்றுற அந்த 8க்கு 10 நடுவில் ஒரு ஃபேன் சுற்றுச்சுன்னா அந்த ஃபேன் காற்ற முழுமையாக ஒரு ஆள் பெற்று தூங்க முடியாது. அவசியம் போட கட்டி கொடுப்போம். இந்த பகுதியை தான் கட்டினாங்க, இதெல்லாம் கிடையாது. இதை கட்டி முடிஞ்ச உடனே தான் அப்புறம் போல் கொஞ்சம் எடுத்து இதையும் கட்டினாங்க. மொத்தம் இப்போ அவசியம் போர்டில் எத்தனை வீடு, ஏறத்தால் 1000 வீடு, அவசியம் போர்டு வீடு 1000 குடும்பம் வந்து குறைஞ்சது ஒரு 4000 குடும்பம் இருக்கும். இது இவங்களுக்கு அந்த இடத்துல பார்க்கிங் இருக்கணும், இவங்க அதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி ஒரு இது பண்ணி வரையறை வச்சுருந்தாங்கன்னா சரியாக போயிருக்கும். இருக்கிற ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்குனாங்கன்னா குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஒரு ஹால் கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது. ரெஸ்ட் ரூமு ஒன்று தான் இருக்கும், அதை ஒன்று இடிச்சிடுவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, வெளியே கிச்சனில் படுக்கிறதுக்கு வழி இருக்கும். அவ்வளோ இப்படி தான் இருப்பாங்க. இப்போ எஜுகேஷனில் எல்லாருமே கொஞ்சம் ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தாண்டதுக்கு ஏன் அந்த ஸ்டேஜ் மாறுதுன்னா இந்த குடியிருப்பினுடைய நிலை தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு
அண்ணன் அக்கா எல்லாம் தூங்கிட்டாங்கன்னா ஒரு பையனுக்கு ஒரு ஹால் தனியாக இருந்தால் அவன் தனியாக படிச்சிடுவான். டிவி பார்ப்பாங்க, சண்டை வருது, ரிமோட்டை கொடுக்குறது, இதெல்லாம் இருக்கிறனால அந்த எஜுகேஷனுக்கு அவனுக்கு ஆர்வம்லாம் போயிடும். சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வட சென்னை, காசிமேடு இந்த மாதிரி ஏரியாவில், மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலவாசல், திடீர் நகர் இந்த மாதிரி ஏரியா ஆயிடுச்சு. திடீர் நகர், மேலவாசல், சுப்பிரமணியபுரம், ஜெயந்திபுரம், தல்லாவரம்னு சொல்லி இந்த ஒரு பாட்டில் வரும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சினிமா சித்தரிச்சது தான். இப்போ திடீர்நகரில் வாழக்கூடிய மக்கள்லாம் முழுக்க முழுக்க உழைக்கும் மக்கள். முழுக்க முழுக்க அந்த பெரியார் பேருந்து நிலையத்தில் என்னென்ன விற்று ஒரு சம்பளத்தை பெற முடியுமோ அதை வாங்கிடுவாங்க. மேலவாசலில் இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு தூய்மை, ஒரு சில பேர் வேலைக்கு போய் எல்லாம் இது பண்ணுறவங்க. இப்போ இந்த படம் ட்ரெண்ட் ஆகணும், சுப்பிரமணியபுரம் படம் ட்ரெண்ட் ஆகணும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டு ஸ்டோரியாக எடுக்கும்போது அந்த ஸ்லம் ஏரியாவை காட்டுறது, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை பூரா அப்படி காட்டுறது எல்லாமே இந்த பகுதி அப்படி ஒரு நிலைக்கு மாற்றிருச்சு. அதாவது ரவுடி ஏரியாலாம் கிடையாது, இவங்கெல்லாம் வந்து உருவாக்கப்படுறாங்க, ரவுடிகளாக ஆகுறாங்க. இவங்கெல்லாம் ரவுடின்னா ரவுடியெல்லாம் பூரா இறந்து போயிட்டாங்க. ஆளாளுக்கு வெட்டி கொண்டு பூரா ரவுடியெலாம் எவனும் கிடையாது. இங்கே ரவுடின்ற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை, இருந்தவன் பூரா செத்து போயிட்டான். இப்போ எங்கள் பகுதியிலேருந்து ஏதாவது ஒரு இளைஞர்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போய் எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மேலவாசல் சொன்னால் புறக்கணிச்சிடுவான், பைக் லோன் கேட்டால் புறக்கணிச்சிடுவான், பேங்க் லோன் கேட்டால் புறக்கணிச்சிடுவான். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மேலவாசலில் வந்து அப்படி இப்படின்னு தான் இருக்கும், பணம் கட்ட மாட்டாங்க அப்படின்னா. எல்லாருமே எலிஜிபிலிட்டியாக, எல்லா விதத்துலேயும் ஒருத்தர் எலிஜிபிலிட்டியாக இருப்பான். அவனுக்கு மேலவாசல்னு சொன்னோடனே கொடுக்கக்கூடாதுன்ற மனநிலை என்ன மனநிலை? இருப்பிடத்தை வச்சு மக்கள் அந்த இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யார், இந்த சமூக மக்கள் யாருன்னு பார்க்குறான். இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் பதில். மேலாசன் மாதிரி இன்னொரு தெருவு பார்க்கவும் முடியாது.